பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு நிதி தர மறுப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழரை, தமிழ்நாட்டின் உரிமையை, தமிழ்நாட்டின் வேலை உரிமையை பறிக்கின்ற நாசகர மோசமான திட்டங்கள் போடுவதிலிருந்து ஆளுநரை வைத்துக்கொண்டு நேற்று பாருங்க இன்னைக்கு ஒரு முழக்கத்தை கல்லூரிகளிலே திரும்பவும் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை முன்வைக்கிறார், அதை போடுகிறார்கள். இதையெல்லாம் குறித்து விஜய் அவர்கள் பகிரங்கமாக வெளிப்படைத்தன்மையோடு ஊடக மத்தியில், பத்திரிகையாளர் மத்தியில் பேசி தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்க தூண்டணும் அப்படின்றது என்னுடைய பெரும் விருப்பம். ஆக தேர்தல் வருகின்ற போதுதான் யார் யாரோடு அணியில் இருக்கிறார்கள், யார் யாரோடு அணியை விட்டு வெளியேறுகிறார்கள் என்பதெல்லாம் தெரிய வரும். இன்னும் நேரம், ஓராண்டு காலம் இருக்கிறது. அதற்குள்ளாக விஜய் இன்னும் தங்கள் அணியில் பல பேர் சேர்ப்பதற்கான ஆயத்த பணிகளில் அவர் ஈடுபடலாம், அல்லது அவர் தனித்தே நிற்பதற்கான முடிவை எடுக்கலாம். அது அந்த கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, உயர்நிலைக்குழு கூடி அந்த தலைவர் எடுத்து அறிவிக்க வேண்டிய ஒரு முடிவு. என்னை பொறுத்த வரையில் விஜய் அவர்கள் இன்னும் மக்களுக்காக களத்தில் இறங்கி மக்களோடு நின்று மக்களுக்காக பணி செய்து மக்கள் மனங்களை வென்று ஒரு மகத்தான அரசியல் தலைவராக அவர் உருவாக வேண்டும். அந்த சினிமா பாணியிலேயே தற்போது அவர் அரசியல் செய்கிறார் என்று பத்திரிகை, ஊடக மூத்த பத்திரிகையாளர்களால் விமர்சிக்கப்படுகிறது. அந்த விமர்சனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வாரம் ஒரு முறையோ அல்லது குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையோ பத்திரிகையாளருடைய மாநாட்டை நடத்தி அதில் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் குறித்து, சட்டமன்றத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை குறித்து